கர்த்தர் கிருபையினாலே கடந்த 3 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி பிரைசலார் ஆமென். இந்த 4வது மாதத்திலேயும் ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் நம்மை கூட்டி, இந்த லைட்டை போட்டுவிடுங்களே, ஆமென், கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 மாதங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவரே அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதமும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக, கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவாராக, கர்த்தர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாராக. இயேசு என்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு என்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார். என்னை வாழ வைத்த தெய்வத்தை, வாழ வைக்கிற தெய்வத்தை, இன்னும் வாழ வைக்க போகிற தெய்வத்தை நான் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அவர் என்னை நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அரண்களை குறித்து நாம் கவனித்தோம். அரண்களை குறித்து ஆமென். அதிலே எது நம்முடைய அரண்கள் என்று சொல்லி நாம் சில காரியங்களை கவனித்தோம். பரிசுத்தம் நம்முடைய அரணாக இருக்கிறது. சொல்லுங்க. தேவ சமூகம் நம்முடைய அரணாக இருக்கு. சபை நம்முடைய அரணாக என்ன செய்கிறது? இருக்கிறது. பிரதிஷ்டை நம்முடைய அரணாக இருக்கிறது. தேவனோடு தனித்திருப்பது நம்முடைய அரண். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் நம்முடைய அரண். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இதோடு கூட சில காரியங்களை கூட இந்த நாட்களை ஆவியான சிந்தையில் போட்ட ஒரு 3 காரியங்களை கூட நம்முடைய அரண்னாக வைத்து அதை ஜெபிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை வைத்து நாம் தியானிப்போம்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியலை. ஆமென். இது நான் இப்போ சொல்ல வருகிற வார்த்தை ஒரு 2 வார்த்தை நான் முதலே ப்ரிப்பேர் ஆனது. இப்போ சொல்லுகிற வார்த்தை இங்கே வந்த பிறகு ஆவியானவர் என் சிந்தையில் போட்ட வார்த்தை. எனவே அதிலிருந்து சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். 5 காரியங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படி இயேசு நம்முடைய அரண்கள். இன்னொரு முக்கியமான ஒரு அரண் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாத்தானை சொல்லுகிறான். யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? போதும். அப்போ இங்க யார் வேலி அடைத்தார் என்று சாத்தான் சொல்லுகிறான்? சொல்லுங்க. கர்த்தர். நீர் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமென். நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இது நம்முடைய அரண். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அதே பிரசன்னத்திலேயே இந்த வேடுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சாத்தான் சொல்லுகிற நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடங்களிலே கர்த்தர் சிலதை அனுப்பி வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார். சில இடங்களிலே கர்த்தர் சிலதை அனுப்பி வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார்.
ஆமென். தூதர்கள் நமக்கு ஒரு வேலி. ஆமென், ஸ்தோத்திரம். வார்த்தை வேலி, இதெல்லாம் நம்ம அப்புறம் கவனிப்போம். சில இடங்களிலே கர்த்தர் எதை அனுப்பி அல்ல, கர்த்தரே வேலியாக இறங்கி வந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய அரண். வெரி குட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் நம்முடைய அரணாக இருக்கிறார்? இயேசு. அப்போ ஆறாவது நம்முடைய வேலி என்பது இதுதான் முக்கியமானது, இதுதான் பிரதானமானது. ஸ்தோத்திரம். ஆனால் அது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவதற்கும் என் சிந்தையில் வரவில்லை, இங்கே வருகிற வரைக்கும் வரவில்லை. இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு அப்படி என்ன அறியாமலே என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது, இயேசுவே என்னுடைய அரண். ஆமென். தினமும் 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 ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளில் ஒன்று, இயேசு என்னுடைய அரண். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு என்னுடைய அரண். திரும்ப ஒரு 5 முறை சொல்லுவோமா? என்னுடைய அரண். வெரி குட். இயேசு என்னுடைய அரண், இயேசு என்னுடைய அரண், இயேசு என்னுடைய அரண், இயேசு என்னுடைய அரண். ஓகே, ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. 2 அரண்கள் 2 வகைப்படும். அரண்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நாம் கட்ட வேண்டிய அரண்கள், இன்னொன்று கர்த்தர் கட்ட வேண்டிய அரண்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்தது, நாம் கட்ட வேண்டியது பரிசுத்தம், நாம் கட்ட வேண்டியது சபையோடு உள்ள ஐக்கியம், நாம் கட்ட வேண்டியது தேவனோடு தனித்திருப்பது. வேதத்திலே நாம் கவனித்து சாலமோன் ஆமென் ஆலயத்தையும் அரண்மனையையும் அடுத்து மதிர் சுவரையும் கட்டினான். வெரி குட் வெரி குட். அப்போ சிலதை நாம் என்ன செய்யணும்? கட்டணும். அதை தான் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கவனித்தோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்ல போறது நாம் கட்ட வேண்டியதல்ல, கர்த்தர் கட்ட வேண்டிய அரண். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்கிறோம். அப்போ இயேசுவே யாராக இருக்கிறார்? என்னுடைய அரணாக இருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வர்ற ஞாயிற்று இந்த 2 நாளுக்குள்ள 100 முறையாவது இயேசு என்னோட அரண் என்று எத்தனை பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற அத்தனை விட கரங்களும் உயர வேண்டும். ஆமென். இல்லைன்னா பெரிய பனிஷ்மெண்ட்னா உங்களை பிரசங்க நோட்ஸ் எடுக்க விட மாட்டோம். சோத்திரம். நீ எல்லாத்தையும் நீங்கள் சகிப்பிய, இதை நீங்கள் சகிச்சுக்கிட மாட்டியா? ஆமென். 2 திட்டு தந்தால் கூட வாங்கிட்டு போயிருங்க, பேனா வாங்கி பறித்து வச்சா. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் சொல்லுங்க, இயேசு என்னுடைய அரண். இதை தினமும் சொல்ல வேண்டும். ஆமென். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, பெரியவங்க வேலைக்கு போகும்போது, அதிகாலையில் நம்ம ஊரில் நம்ம இது போகிறோம் 2 மணிக்கும் 4 மணிக்கும் 5 மணிக்கும் அதிகாலையில் பால் வெட்டுகிற வேலை மற்றும் இது ஒரு மலை பிரதேசங்களால் அதற்கேற்ற சில என்ன சொல்ல ஆபத்துகளும் இருக்கிறது. அப்போது இதன் மத்தியிலே நாம் அறிக்கை பண்ணுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு என்னுடைய அரணாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்கள் அறிக்கை பண்ண கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமென், நம்முடைய வேலியாக இருக்கிறாரு. இந்த வார்த்தையை சாத்தானும் கேட்கிறான், இந்த வார்த்தையை கர்த்தரும் கேட்கிறார். கர்த்தரே நமக்கு அரணாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை பார்த்தும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருப்பாராக. பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுடைய அரணாக இருக்கிறார். என்ன வேடு இல்லை, என்ன வேடு! இன்னைக்கு இப்படி ஒரு வேடை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீர்களாக, இயேசு நம்முடைய அரண். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சில நேரம் கூப்பிடுங்க, என்னுடைய அரணே, என் கோட்டையே,
என் பாதுகாவலரே. ஹல்லேலூயா. உடைத்தீ உருவாக்கினீ சிற்றித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் அதிகாலையில் ஒரு பாட்டு அன்று கொடுத்துட்டே இருந்தார். நானும் அதை நல்லா அதிகாலை பாடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதை மறந்துட்டேன். அதோடு கனெக்ட் ஆகி இந்த பாட்டு வந்துச்சு. ஸ்தோத்திரம். நான் இப்போ அதை சிந்திச்சு பார்க்குறேன். ஸ்தோத்திரம் மறந்து போயிட்டு. ஸ்தோத்திர சிறகுகள் அப்படின்னு சொல்லி வைத்து வந்து கொண்டே இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தர் என்னுடைய அரணாக இருக்கிறார். நான் இதை பேச 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 நீங்கள் இங்கே முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தர் என்னுடைய அரண். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய அரணாக இருக்கும்போது, ஆமென், இயேசுவை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய அரணாக இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிலர் வேற ஏதோ நினைக்கிறாங்க. பணம் என்னுடைய அரணாக இருக்க முடியாது. ஆமென். மனிதர்கள் என்னுடைய அரணாக இருக்க முடியாது. மனிதர்களுடைய ஒத்தாசை என்னுடைய அரணாக இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் என்ன முதல்ல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இயேசுவை தவிர வேறு எதையும் நான் என்னுடைய பாதுகாவலாக என்னுடைய அரணாக நான் வைக்க கூடாது. ஆமென். எதை தான் நான் என்னுடைய அரணாக வைக்க வேண்டும் என்றால், இயேசு மட்டுமே நான் என்னுடைய அரணாக என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அல்லது இயேசுவை மட்டுமே என்னுடைய வேலியாக என்னுடைய பாதுகாவலாக நான் வைக்க வேண்டும். ஆமென். சில வீட்டுக்கு முன்னாடி என்னெல்லாமோ தொங்க போடுவாங்க, சிலர் எதெல்லாமோ செய்வாங்க. ஆமென். அப்படி கிடையாது. உங்களுடைய பாதுகாவல், நம்முடைய அரண் வேற இயேசுவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இயேசு மட்டுமே நம்முடைய அரணாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை நான் சொல்றேன். இந்த யோபுக சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய அரணாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு இதுவரை சொல்லாத சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல வைப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இதை நம்ம அப்படியே விட்டுறாம இதை வச்சு ஸ்தோத்திரம் நல்லா அறிக்கை பண்ணணும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். அந்த வேர்டு நீர் அவனையும், அப்படிதானே, நீர் அவனையும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். முதல்ல யாருக்குன்னா எனக்கு. ஆமென். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் யாருக்கு அரணாக இருக்கிறார் சொல்லுங்க, எனக்கு அரணாக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர், வெரி குட், எனக்கு அரணாக இருக்கிறார். சில சண்டை இதே ஃபேர்ல நீங்க இருந்தா வேடு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், கர்த்தர். ஆமென். அடுத்து அவன் வீட்டையும். சொல்லுங்க, அவன் வீட்டையும். அப்போ ரெண்டாவது சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய குடும்பத்திற்கு அரணாக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அவர் என்னை வேலி அடைக்கிறார். ஆமென். அடுத்து என் நிமித்தம் என் குடும்பத்தையும் வேலி அடைக்கிறார். இந்த வேடு ரொம்ப முக்கியம். வேடு ரொம்ப முக்கியம். ஆமென். உங்களை அரணாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் நிமித்தம், யோபின் நிமித்தம் அவன் வீட்டை கர்த்தர் வேலி அடைத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வேலியாக இருக்கிறார், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். ஆமென். அப்போ என் குடும்பத்தை கர்த்தர், நான் ஒரு தேவ பிள்ளை என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், என் நிமித்தம் என்னுடைய வீடு வேலி அடைக்கப்படும். கவனிங்க,
ஆமென். இப்போ சாரிபாத் ஒரு விதவைக்க வீட்டுக்கு யாரு போனா? எலியா போனார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ போன போது அந்த வீடு நிலைமை நமக்கு தெரியும், தீருது. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, எலியா அந்த சாரிபாத் ஒரு விதவையோட வீட்டுக்கு போகாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? சும்மா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன்னா ஒன்றும் புரியல, சொல்லுங்க சத்தமா. அந்த வீட்டில் அற்புதம் நடந்திருக்காது. ஓகே, அடுத்து சொல்லுங்க. அவ சாப்பிட்டுட்டு செத்துருப்பா. ஜெசி சிஸ்டர் சொல்றாங்க, உண்மை அவ்வளோதான். அதுதான் நீங்க எல்லாம் சொல்லிருப்பீங்க. அவ கொஞ்சம் டீப்பாக சொன்னா அவ சூசைட் பண்ணியிருப்பா. அப்படிதானே? அப்படிதானே சொன்னீங்க? அதை தானே சொன்னீங்க. வெரி குட், தேங்க்யூ. அப்போ ஆமா, மகிமையை கண்டிருக்க மாட்டான். பிரைஸ் எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க, எலியா போனதுனால எலியாவுக்கு சாப்பாடு கிடைச்சது ஒரு மிராக்கிள் தான். ரெண்டாவது அதை காட்டிலும் எலியாவுக்கு பேரை சொல்லி யாருக்கு வீட்டுக்கும் சாப்பாடு கிடைச்சி, யாருக்கும் சாப்பாடு கிடைச்சி, அவளுக்கும் சாப்பாடு கிடைச்சி. ஆமே, பிரைஸ் எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எலியாவின் நிமித்தம் சாரிபாத் விதவை பாதுகாக்கப்பட்டாள், காப்பாற்றப்பட்டாள். மரிப்பதற்கு இருந்த அவளும் அவள் மகனும் ஆமேன் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ நல்லா கவனிங்க, என்னை டச் பண்ற வேர்டு, உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பது முக்கியம். ஆமேன். அதுக்கடுத்து உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அதனால நம்ம போன சண்டே கவனிச்சோம், சபை என்பது நம்முடைய அரண். இந்த சபையில நீங்க வந்து ஆராதிக்கிறனாலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஏன்னா அந்த சபையில மேன்மை இருக்கு. அதனால நம்ம போன சண்டே கவனிச்ச சபை மேன்மையா பார்க்கணும். சபை நீங்க இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போனாலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஏன்னா இதுல விசேஷம் என்ன செய்கிறது இருக்கு. இப்போ யோபுவின் குமாரர்களும் மனைவி பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் யோபு. அவன் யோபு நிமித்தம் அவன் வீட்டையும் கர்த்தர் என்ன செய்தாரு? பாதுகாத்தார், வேலி அடைத்தார். அடுத்த வார்த்தை, அதோடு நிற்காமல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அரணாக இருக்கிறார், என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு அரணாக இருக்கிறார். அடுத்து எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அரணாக இருக்கிறார். இப்போ வேலி எடுக்கப்படுது. வேலி என்ன செய்யப்படுது? ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் சாத்தானுக்கு. அப்போ இது எடுக்கப்பட்ட போது முதலாவது அவனுடைய வாழ்க்கையில வந்தது அவன் வேலைக்காரர்கள். கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா அவனுடைய பொருளாதாரம், எக்கனாமி என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அவன் வேலைக்காரங்க, ஆடு மாடு எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. அப்போ கர்த்தர் வேலி அடைக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அல்லது எதை வேலி அடைக்கிறார்னா என்னுடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வேலி அடைக்கிறார். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வருமானம் இருக்கு பாஸ்டர், ஆனா வருமானத்தை மிஞ்சின செலவு. காசு வந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் காசு வருது, இன்னொரு பக்கம் காசு என்ன செய்யுது? செலவாகும். அப்போ நான் இதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சில காரியம். அப்போ என்ன ஆகிறது என்றால், இன்றைக்கு என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வதிக்கப்படணும்னா மிக முக்கியமான காரியம் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொல்ல, பேஸ்மெண்ட் சீக்ரெட் என்னன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய பொருளாதாரத்துக்கும் கர்த்தர் வேலி அடைப்பாராக. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய இருக்கிற வருமானத்திலே நீங்கள் செழிப்பாய் வாழ முடியும். நீங்கள் இருக்கிற வேலையிலே கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்த முடியும்.
இருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை கடன் இல்லாமல் நடத்த முடியும். ஸ்தோத்திரம். மாசந்தோறும் என் கடன் பெருகுதுன்னா என் பொருளாதாரத்தில் உள்ள வேலி எங்கேயோ எடுக்கப்பட்டு விட்டது. இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவர்களையும் இது ஆன்லைன்ல பார்க்கிறவர்களையும் நம்ம சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களையும் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாப்பாராக. சத்தமாய் ஆமென். நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய வேலி, கர்த்தரே என்னுடைய வேலி, கர்த்தரே என்னுடைய வேலி. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ எக்கனாமிக் பொருளாதாரம், ஸ்தோத்திரம். அடுத்து வேலி எடுக்க எடுக்க என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான். அப்போ வேலி அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னொன்று, இதுவும் ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்து ஆண்டவர் வேலி அடைச்ச போது என்ன நடந்துச்சு, அதில் தான் ஒரு 4 காரியங்கள் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்றும் எது நம்முடைய வேலினும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சொல்ல முடியுமோ கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, கர்த்தர், இது நமக்கு தேவையான ஒரு வேர்டு. கர்த்தர் யோபுவுக்கு வேலியாக இருந்த வரையிலும் அவன் சரீரத்தில் வியாதி வரவில்லை. அவன் சரீரத்தில் என்ன வரல? வியாதி வரல. இப்ப பாருங்க, வேலி எடுக்கப்பட்ட போது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் சரீரத்திலே வந்த வியாதிக்கு அளவே கிடையாது. 2:5 நீ உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும். 6ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். கவனிங்க, உன் கையில் இருக்கிறான்னா வேலியை ஆண்டவர் எடுத்து விடுறாரு, எடுக்கிறார். அவன் பிராணனை மாத்திர என்ன செய், தப்போடு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் ஜீவனுக்கு வேலி கொடுக்கிறார். அதை நான் அடுத்த 3வது பாயிண்ட்ல சொல்றேன். ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த வசனமே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதித்தான். 8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒவ்வொரு வசனமும் முடிய முடிய எவ்வளோ காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கவனிங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் வேலி எடுத்தப்போ எக்கனாமிக் அடிபட்டுச்சு. 2வது அவன் சரீரத்தில் உள்ள வேலி எடுத்த போது என்ன ஆகுதுன்னா வியாதி வருது. அப்போ கர்த்தர் வேலி அடைச்சி வச்சிருக்கிற வரையிலும் யோபுடைய சரீரத்தில் என்ன வரவில்லை? சத்தமா சொல்லுங்க, வியாதி வரவில்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் வேலி அடைப்பார் என்றால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இல்லாமல் ஆகி போகும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லணும். இயேசு என்னுடைய அரண் சொல்லுங்க. இயேசு என்னுடைய அரணா இருக்கிறதுனால அந்த வேலி எடுக்கப்பட்டு பொருளாதாரம் அடிபடுது. அடுத்து 2வது வேலி எடுத்த போது அவனுடைய சரீரம் வியாதிப்படுகிறது. அப்ப இதுவரைக்கும் கர்த்தர் வேலி அடைச்சு வைக்க 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 சரீரத்தில் என்ன வரல? வியாதி வரல. சொல்லுங்க, இயேசு என்னுடைய சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். நான் முதல்ல சொன்ன வார்த்தை கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார்னு சொன்னேன். இப்ப சொல்ற வார்த்தை என்னுடைய சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். சொல்லணும், ஜெபம் பண்ணணும், டெய்லி நீங்க அறிக்கை பண்ணணும், இயேசு என் சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். சொல்ல 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 சபிக்கப்பட்ட வியாதி என் சரீரத்தை விட்டு வேரோடு அழிக்கப்படும். நான் அதை கடைசியில் சொல்லணும். இப்பவுமே அந்த வேடை திரும்ப இது வந்தனால சொல்றேன். கர்த்தர் யோபு 41-42 இந்த வேடு. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
42 தானே, 42 அதிகாரம் தானா? 42. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்ற அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எடுக்கப்பட்ட வேலி திரும்பவும் யோபுக்கு போடப்பட்டது. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினான்னு அர்த்தம் என்ன? எடுக்கப்பட்ட வேலி திரும்ப என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. போடப்பட்ட போது என்ன நடந்துச்சு? அவன் எந்த யோபு வியாதியா இருந்தானோ அவனுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்துச்சு. இவன் மரித்து போவான் என்று நினைத்தானோ, யோபுவே நினைச்சா நான் மரித்து போவேன் என்று. யோபு மனைவி நினைச்சா, ஆமீன், நினைச்சாங்க யோபு மரித்து போவார் என்று. ஆனா நடந்தது என்னென்றால், வேலி போட்ட போது ஆமீன் எந்த கொப்பளம் வந்ததோ, எந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி வந்ததோ அந்த வியாதி மாறி போய்விட்டது, நீங்கி போனது, இல்லாமலானது. நம்ம லாங்குவேஜ் படி சொன்னா அவனுடைய வியாதி குணமாக்கப்பட்டது. சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு என் சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். சத்துரு கேட்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு என் சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். அவர் அரணாக இருக்கிற வரையிலும் என் சரீரத்தில் எந்த வியாதியும் அணுகவே முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலது சரீரம், இது மாம்ச சரீரம், அதனால சில வியாதிகள் வரலாம். நான் சொல்றது சாத்தான் கொண்டு போடுகிற வியாதி அவன் கொண்டு போடும். அவன் கர்த்தருடைய அரணா இருக்கிறான். அவர் இருக்கும்போது எந்த வியாதியும் சரி. ஆனா இயேசு வியாதியை கொடுக்க மாட்டாரு. இயேசு வியாதியை குணமாக்கத்தான் செய்வார். அவர் என்னுடைய அரண். சொல்லுங்க, இயேசு என் சரீரத்திற்கு அரணாக இருக்கிறார். சொல்ல சொல்ல சபிக்கப்பட்ட வியாதி இதற்குள்ள யாரிடத்தில் இருந்தாலும் இப்பொழுதே அது நீங்கி போவதாக, மாறி போவதாக. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் சொல்ற வேடு, இன்னைக்கு மட்டும் சொல்ற, டெய்லி அதிகாலையில் சொல்ற வேடு. அப்போ நான் சண்டே கவனிச்சது நாம் கட்ட வேண்டிய அரண். இப்ப நம்ம ஆண்டு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருப்பது தேவன் நமக்கு வச்சிருக்கிற அரண். அப்போ என் பொருளாதாரத்தில் அவர் அரணா இருக்கிறார். அவன் வேலி எடுத்த போது பொருளாதாரம் அடிபட்டுச்சு. அடுத்து வேலி எடுத்த போது அவன் சரீரம் என்ன செய்தது? வியாதியான. சொல், இயேசுவின் நாமத்தில் நம்ம சபைக்கு வருகிற வெள்ளிக்கிழமையும் சரி, சண்டையும் சரி, இந்த சபையில் வந்து ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களுடைய சரீரத்திற்கும் கர்த்தரே அரணாக இருப்பாராக. வயசான உடனே அந்த வியாதி வந்துடும். இந்த அப்படி யோசிக்காதுங்க. நீங்க சொல்லுங்க, 70 வயசுல சொல்லுங்க, என் சரீரத்துக்கு கர்த்தர் அரண். 75 வயசுல சொல்லுங்க, என் சரீரத்துக்கு கர்த்தர் அரணா இருக்கிறார். 80 வயசுல சொல்லுங்க, என் சரீரத்திற்கு கர்த்தரே அரணாக இருக்கிறார். புரிஞ்சவங்க, விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போகணும், எனக்கு கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். என் பொருளாதாரத்துக்கு கர்த்தர் அரணாக இருக்கிறார். என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு அரணாக இருக்கிறார். என் சரீரத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அரணாக இருக்கிறார். அடுத்து, என் ஜீவனுக்கு கர்த்தர் அரணாக இருக்கிறார். ஆமென். அன்று சொல்ற, அவன் பிராணனை மாத்திரம் என்ன செய்விடு? தப்ப விடு. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போதும் மரணம் யோபுக்கு வரவில்லை. திரும்ப அந்த வேடு சொல்றேன், மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்த போதும் யோபுக்கு என்ன வரவில்லை? மரணம் வரவில்லை. ஏன் மரணம் வரலனா, ஜீவனுக்கு கர்த்தர் வேலி வைச்சாரு. ஆமென். சோத்திரம். இப்ப செத்து போயிடனோ, நாளைக்கு செத்து போயிருவேனோ. அடுத்து இந்த அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற கர்த்தர் தருகிற பதில் என்னன்னா, அவர் வேலியை எடுக்காத பட்சத்திலே உன் ஜீவனை ஒருவராலும் தொட முடியாது. ஆமென். காணையில இன்னைக்கு போனாலே கொள்ளலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
பிரைஸ் எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் டீப்பா சொல்றேன். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வியாதி வந்தால் எனக்கு மரணம் வந்து நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கொப்பளம் வந்த போதும் வேற என்ன வியாதி, அவனுக்கு வியாதி என்னன்னு தெரியல, உச்சந்தலை முதல் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள் வந்த போதும் அதனால யோபுக்கு மரணம் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. ஐயோ குறைஞ்சிட்டீங்களே, டவுன் ஆயிட்டீங்களே. இல்லை, ஆமே. நீங்க ஃபயரா இருந்தாதான் வேலை டவுன்லோட் ஆகும், இல்லைன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆச்சுன்னா நானும் ஸ்டாப் ஆயிடுறேன், எனக்கும் நானும் திணறிடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொல்றேன், சுகர் எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. ஓ பிரைஸ் தி லார்ட். தைராய்டு எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. கேன்சர் எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. வேற என்ன, அந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன், அந்த கட்டு இந்த கட்டு ஒன்றும் எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. காரணம், என் ஜீவனுக்கு கர்த்தர் வேலியாக இருக்கிறார். என்ன வேடுல இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஜீவனுக்கு கர்த்தர் அரணாக வேலியாக இருக்கிறார். அவர் சிக்னேச்சர் போடணும். இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த நாட்கள் போதும், இனி எங்கிட்ட வான்னு அவரு கையெழுத்து போட்டாதான் ஏதாவது நடக்குமே ஒழிய, அதுக்கு முன்னாடி நீங்க ஆசைப்பட்டாலும் போக முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் சொல்ற, இயேசுவே நீ சீக்கிரம் வாரம் அப்படின்னு. எதுக்கு? தொந்தரவு தாங்க முடியல, வாய்ப்பில்லை. என் ஜீவனுக்கு கர்த்தர் வேலியாக இருக்கிறார். இதெல்லாம் குறைஞ்ச ஒரு 1000 பேர் அது கேட்கிற வேடாகும். நடக்காது சார், நடக்காது. என் சரீரத்துக்கு அவர் வேலி. இந்த வேலி எடுக்காத வரையிலும் ஆமென், சத்ருவினால் அவன் சரீரத்தை தொட முடியாது. ஏன்னா அவன் சரீரத்துக்கு கர்த்தர் வேலி. அப்போ நீங்க அறிக்கை பண்ணுங்க, இந்த வியாதி வராது. ஒருவேளை யாராவது இந்த வியாதி நிமித்தம் நான் மரித்து போயிடுறேன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏன் அந்த வியாதி மரணத்தை கொண்டு வருதுன்னா, நம்ம என்ன சொல்ல, நம்ம மைண்டு அதுக்கு ஓகே சொல்றோம். எஸ், ஆமா 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 ஓகே சொல்றோம். நோ 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 இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமாக வருகிற சண்டை சில வேடை சொல்ல வைப்பாரு. அது அந்த ப்ரெசன்ஸில் டெலிவரி ஆயிட்டுன்னா அது கண்டிப்பாக அது வேலை செய்யும். நானும் உங்களை அந்த வேடுக்க நானும் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். கர்த்தர் பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க. என் சரீரத்துக்கு கர்த்தர் வேலியாக இருக்கிறார். டாக்டர்களுக்கு நம்மளே சொன்னோம், சார் இந்த வியாதி எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது சார். காரணம், என் சரீரத்துக்கு என் ஜீவனுக்கு வேலி கர்த்தர். ஆமாம், இந்த வியாதி என்னை கொண்டு போக முடியாது. எதிர்த்து போராடுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் இருக்கிறதுன்னா, ஒரு மீனுக்குள்ள ஜீவன் இருக்குன்னா அது தண்ணி போகிற திசையில போகாது, அது எதிர்த்து தான் நீச்சல் அடிச்சு போகும், நீந்தி போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள இயேசு என்கிற ஜீவன் இருக்கிறது. அவர் அனுமதி இல்லாமல் அவர் வேலி சாத்தானுக்கு தான் வேலி. ஏன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனாக இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டை பாதுகாக்கிறது யாருக்கு வேண்டிதான்? முதல்ல திருடனுக்கு தான். ரோட்டில் பைக்கை வச்சுட்டு போகும்போது பூட்டிட்டு போவோம். ஏன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போது வேலி யாருக்கு தான்? முதல்ல சாத்தானுக்கு தான். அவனை குறித்து வேதம் அவன் திருடனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். இப்போ கவனிங்க, இயேசு வேலியை போடாமல் இருந்திருப்பார்னா இப்போ கண்டிப்பாக சாத்தான் ஆண்டவட்ட போயிருப்பானா? நேராக உள்ள நுழைஞ்சி அவன் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருப்பான். இப்போ வேலி திறக்கணும்னா சாவி யாருக்கு கையில் இருக்கு? யோபுக்கு கையில் இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஏன்னா வேலி போட்டது நான் அல்ல, கர்த்தரே என்னுடைய வேலியாக இருக்கிறார். என்ன வெளிப்பாடு இல்லை? அப்போ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வேலிக்கான சாவி யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய. அப்போ எனக்கு ஏதாவது செய்யணும்னா சாவி அவன் அங்க போய் வாங்கிட்டு வரணும். ஆமே, அங்க அவரு சாவி கொடுத்தாதான் இவன் ஏதாவது செய்ய முடியும்.
இல்லைன்னா அவ்வளோதான், போயிட்டு பார்த்துட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு. வேலி ஸ்ட்ராங்காக இருக்கு, நம்ம கர்த்தராக வேலியாட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி என்னால் ஓட முடியாது. சில வேலியை திருடமாறு உடைச்சிருவாங்க, அப்படிதானே? சில வேலியை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்ல வருகிறேன்னா, கர்த்தர் என்னுடைய வேலியாக இருக்கிற வரையிலும் இந்த வேலியை தாண்டி ஒருவராலும் உள்ளே நுழைய முடியவே முடியாது. ஏதாவது செய்யணும்னா அங்க சாவி வச்சிருக்க ஓனர்கிட்ட போகணும், போய் பெர்மிஷன் கேட்கணும். எப்படி என்ன அப்படி. இப்ப யோபு தொடணும்னா சாத்தான் யார்கிட்ட போகணும்? வெரி குட், தேவனிடத்துல போகணும். ஏன்னா சாவி யாருக்கு கையில் இருக்கு? அண்ட் ஒவ்வொரு கீயை ஓப்பன் பண்ணி விட தான் அவனால் ஏதாவது செய்ய முடிஞ்சு. அப்போது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. என்னோட வேலி கர்த்தர் இருக்கிற வரையிலும் என்னோட வேலிக்கான கீ யாருக்கு கையில் இருக்கு? கர்த்தருடைய. சாத்தான் உள்ள நுழையவே முடியும். அப்போ மெயின் வேலி யாருக்கு தான் கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு? சாத்தானுக்கு. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. வேலி யாருக்கு கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார்? அவன் உள்ள என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவன் யாரா இருக்கிறான்? திருடனா இருக்கிறான். சில வேலி ஸ்ட்ராங் இல்லாட்டா அவன் உள்ள போயிடுவான். ஆமே. சில வேலி ஸ்ட்ராங் இல்லாட்டா அவன் உள்ள என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். ஆனா சில வேலிக்கு சில கர்த்தர் வேலியா எனக்கும் என் குடும்பத்துக்கு என் சரீரத்துக்கு என் ஜீவனுக்கு இருக்கிறபடினால இதை தாண்டி சத்ருவால் உள்ளே நுழைய முடியவே முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஓகே, நான் என்னுடைய பாயிண்ட்டுக்குள்ள வாரேன். சரி, அப்போ கர்த்தர் வேலி அடைச்சதுனால என்ன ஆச்சு? சில வேர்டுகளை சொல்கிறேன். அப்போ ஆண்டர் அனுமதிச்சா நான் அடுத்த ஃப்ரைடே இன்னொரு வேலியை ஆண்டர் அனுமதிச்சா சொல்கிறேன். எப்படின்னு தெரியல. யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய எத்தனாவது வசனம்? 3ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. அதனால் வெரி குட், அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவனை காட்டிலும் பெரியவன் ஒருத்தரும் கிடையாது. பெரியவனா உருவத்தில் அல்ல. இப்போ சவுல் அங்க எல்லார காட்டிலும் எல்லாருக்கும் தோளுக்கு மேல இந்த இந்த பெருசு நான் சொல்லல. ஆமே. அவனை பார்க்கலும் ஊர்ல பெரியவனா பணத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் அதுல பெரியவன் இல்லை. 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு யோபு குறித்து கடைசி வார்த்தை, அவனை போல் பூமியிலே ஒருவனும் இல்லை. இதெல்லாம் வேலிக்குள்ள இருக்கும்போது நடந்த காரியங்களாகும். கிழக்கத்து புத்திரர்ல இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா யார சொல்லுவாங்க? யோபு. ஏன்? ரகசியம் என்ன? அவனுக்கு என்ன இருக்கிறது? வேலி என்ன செய்யுது? இருக்குது. அப்போ மற்றவங்க உழைக்கிறாங்களா? உழைக்கிறாங்க. மற்றவங்க பிரயாசப்படுறாங்களா? பிரயாசப்படுறாங்க. ஏன் அவங்களால பெரிய இடத்துக்கு வர முடியலைன்னா அவங்களுக்கு வேலி இருக்கான்னு தெரியல. ஆனா வேலிக்குள்ள இருக்கிற ஒருத்தன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் அவன் இப்படிப்பட்டவனா இருந்தான், பெரியவனா இருந்தான். ஆண்டவர் சிந்தையில போட்டு அந்த வேடை அப்படியே சொல்றேன். நீங்க எப்படி விசுவாசிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வேலிக்குள்ளே ஒருவன் இருப்பான் என்றால், கர்த்தர் ஒருவனை வேலி அடைத்து வைப்பார் என்றால், அவன் வாழ்கிற தேசத்திலே, வாழ்கிற பூமியிலே, வாழ்கிற இடத்திலே அவனை கர்த்தர் நம்பர் 1ஆகத்தான் வைப்பார். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமேன். சொல்லாட்டா இவர் திட்டி விடுவார்ன்றதுனால சொன்னீங்களா? ஆமே. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிச்சா
அவன் எங்கே தான் இருப்பான்? நம்பர் 1 தான் இருப்பான். இது விசுவாசிக்கும். நான் சொல்றேன், யோபுவை கர்த்தர் அந்த ஊர்ல எப்படி வச்சாரு? என்னோட வார்த்தைக்கு வர்றாங்க வாங்க. நம்பர் 1 தான் அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உண்மைதானா? வச்சாரா இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்து? வேலி. அப்போ இந்த ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா அப்படிதாங்க ஆசீர்வதிப்பார். வேலிக்குள்ள வச்சு ஒருத்தனை மேன்மைப்படுத்த. அதனாலதான் சாத்தானுக்கு இவன் மேல இவ்வளவு பொறாம. ஏன்? அந்த மனிதர்கள் எல்லாம் கிழக்கத்தி புத்திரர் ஊத்ஸ் தேசத்துல அங்கெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் யோபுக்கு மேல கண் வைக்கிறான் அப்படின்னா, இவன் தான் ஊர்ல யாரு? நம்பர் 1. பாஸ்டர், எனக்கு தான் அதிக போராட்டமும் அதிக சோதனை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஊர்ல சாத்தானுக பார்வையில் நீங்க தான் அவனுக்கு பெருசா தெரியுது. ஐயோ, அதனாலதான் போராட்டமும் சோதனை அதிகமா என்ன செய்யுது? வருது. அவன் மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் யோபுக்கு மேல இவ்வளவு கண் வைக்கிறான்? இவன் தான் அந்த ஊர்ல யாரா இருக்கிறான்? நம்பர் 1. வெரி குட். ஒரு ஆளுக்கு வேலைன்னு தான் வந்து சிலரால் இன்னும் விசுவாசிக்க முடியும். ஏன்னா அந்த அதனால அந்த வேர்டு வரல. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு வேலி அடைத்தால், என்னையும் குடும்பத்தையும் சரீரத்தை வேலி அடைச்சா, நான் என்ன வேலை செய்கிறேனோ, நான் எதை செய்கிறேனோ அதில் எல்லார போல என்னை கர்த்தர் வைக்க மாட்டாரு. கர்த்தர் என்னை நம்பர் 1 கர்த்தர் வைப்பார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த தடிக்காரகுணத்தில் இந்த சபையை கர்த்தர் நம்பர் 1 கர்த்தர் வைப்பார். வைப்பார். இந்த ஊரில் கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நம்பர் 1 வைப்பார். வைப்பார் சிஸ்டர், வைப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் நம்பர் 1. அவரை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் வல்லமுள்ளவர் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் சிறந்தவர் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் மகிமை உள்ளவர் யாரும் இல்லை. ஐயோ, ஹல்லேலூயா. அப்படின்னு அவர் ஒருத்தனை வச்சார்னா நம்பர் 1 தான் வைப்பார். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைய நீங்கள் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் கையில் ஏகப்பட்ட காசு இருக்கு. நான் கேட்குறேன், ஒரு கடையில் கொண்டு போய் உள்ளதுல பெஸ்ட்டை வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை இருக்கிறதுலே மோசமானதை வாங்கி கொடுப்பீங்களா? புரியலை நினைக்கிறேன். நான் சொன்ன புரியலை நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, கூட்டிகிட்டு போய் உள்ளே பெஸ்ட்டு துணி வாங்கி கொடுப்பீங்களா, இல்லைன்னா வேண்டான ஒதுக்கி போட்டதை வாங்கி கொடுப்பீங்களா? சில உங்கள் மைண்டு ஏதாவது இலவசமாக கிடச்சா கொண்டு போகலான்னு நினச்சிங்கன்னா நம்பர் 1 வரவே மாட்டீங்க. வாய்ப்பே கிடையாது. ஏசு நினச்சா கூட வாய்ப்பு இல்லை. அப்படிதானே? அதில் எந்த சந்தேகம்? நான் சொல்கிறேன், ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் முடிஞ்சது பெஸ்ட்டாக தான் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அதான் யோசிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. அப்போது நல்ல பெற்றோர் ஆமென் உள்ளதில் பெஸ்ட்டு வாங்கி கொடுக்க நம்ம விரும்புகிறோம். அப்படின்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை ஆசீர்வதிச்சா எல்லாரை போல அல்ல, நம்பர் 1 தான் கர்த்தர் வைப்பார். ஐயோ ஐயோ, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்காதுங்க, இனிமே எங்கே இருக்க போறீங்கன்றதை நீங்கள் பாருங்க. நான் நிறைய ஊழியரிடத்தில் சொல்கிற சில ஊழியர்கள்
சில விசுவாசிகளை குறித்து அப்படியெல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க இடத்துல சொல்கிற ஆலோசனை எல்லாம் என்னென்னா, உங்கள் விசுவாசிங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்காதுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஊழியத்துக்கு டிஸ்டர்பாக இருக்கலாம், இப்போ அவங்க சில கஷ்டத்தில் இருக்கலாம், இல்லைன்னா பிரச்சனையில் இருக்கலாம், சில பாவத்தில் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசிகளை எப்படி பாருங்கன்னா, இனிமேல் அவங்க எப்படி இருக்க போகிறான்னு நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசிகள் உங்களுக்கு நேசிக்க தோணும், நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா, கர்த்தர் இதே தடிக்கான ஊரில் கர்த்தர் உங்களை நம்பர் 1 கர்த்தர் வைப்பார். யோபு அதற்கு சாட்சி. அச்சர் உங்கள் பிள்ளைகளுக்கு காதில் சொல்லுங்க, மக்களே கர்த்தர் உங்களை நம்பர் 1 தான் வைப்பார். உங்கள் பிள்ளைகளை காதில் கேட்கட்டு சொல்லாது. நீ உனக்கு அப்பனை போல முண்டி தான் மேலே வருவா. உனக்கு அப்பன் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டானா, நீ செய்கிறத பார்த்த 100 ரூபாய்க்கே நீ கஷ்டப்படாம போல தான் தெரியும். அப்படி சொல்லாதுங்க, பிள்ளைகளை காதில் கேட்கட்டும். மக்களே அவங்கள இந்த ஊரில் நம்பர் 1 வைப்பார். இந்த பிள்ளைகளை காதில் இந்த வேர்டு கேட்டால் அவன் லைஃபே மாறுங்க, அவன் மைண்டே மாறு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து இந்த ஃபாஸ்டிங் பேரில் நிற்கிறவங்களை நான் முழு இருதயத்தில் நிரம்பி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊரில் கர்த்தர் நம்பர் 1 நான் கர்த்தரை வைப்பேன். சிலதை கண்டிக்கிறோம், சிலது எச்சரிக்கிறோம், சிலது திட்டுவோம். அதெல்லாம் கோபத்தில் அல்ல, நீங்கள் நம்பர் 1 வரணும் அப்படின்ற உரிமையில வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். சிலது கோபம் திட்டுறது, சில பாஸ்டர் என்ன, அதெல்லாம் நோக்கம் இதுதான். என்னோட ஆசை, எனக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் பெரிய அளவில் கர்த்தர் இருக்கணும். சில வீடை பார்த்துட்டு சொல்ல, ஆண்டவரே எங்கள் விசுவாசியில் இதே போல் வீட்டை கொடுங்கப்பா, எல்லாரும் பெரிய வீட்டில் இருக்கட்டும், எல்லாருக்கும் வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கட்டும். அது ஒரு பெரிய, அது நமக்கு சந்தோஷம். அதுமே நான் கேட்குறேன், யோபுவை கர்த்தர் கலக்கத்தி புத்திரரில் எல்லாரையும் போல வைக்கல, எல்லாரிலும் மேன்மையாக கர்த்தர் வைக்க முடியும்னா ஏன் உங்களை கர்த்தர் வைக்க முடியாதா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வைக்க மாட்டாரா? ஆமாம், வைப்பார், நிச்சயமாக கர்த்தர் வைப்பார். இன்னைக்குள்ள வேடை கேட்குற நீங்கள் பாக்கியசாலிகள். இது லைவில் போகிறனால மற்ற மக்களுக்கு இதை கேட்க சொல்லுங்க. ஏன்னா ப்ரெசன்ஸ்லேருந்து கேட்குறதுக்கு டேஸ்ட்டே அது வேற. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட பிள்ளைகள் இன்னைக்கு உருண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு ஒருவேளை நமக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும், ஆனால் என்னுடைய பார்வையில் நம்மளோட பிள்ளைகள் எல்லாரும் வருங்காலங்களில் நம்பர் 1 கர்த்தர் வைப்பார். இதை எல்லாராலும் இந்த வேடை சொல்ல முடியாது. இது விசுவாசனா ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேடை வந்துச்சு. ஆமே, யோபுவை கர்த்தர் வேலி அடைச்சதுனால அவனை கர்த்தர் நம்பர் 1 கர்த்தர் வச்சார். இந்த வேடு என் சிந்தையில் விழுந்த போது என் உடம்பு அப்படி புல்லரித்தது. ஆமே, அவரால் முடியும் சார், அவரால் முடியும். யோபுவை யார் வேலி அடைத்தாரோ அதே தேவன் தான் என்னையும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு யாரை ஆராதித்தாரோ அதே தெய்வத்தை தான் நானும் ஆராதிக்கிறேன். யோபுக்காக இயேசு ரத்தம் சிந்தல, ஆனா எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். யோபு அவரை அப்பான்னு கூப்பிட முடியுமான்னு தெரியல, ஆனா எனக்கும் உங்களுக்கு அவர் அப்பான்னு கூப்பிட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த வேர்டு உங்க இருதயத்தில் ஆழமா பதியட்டும். எல்லாரும் போல வாழணும்னு இந்த சமுதாயத்தில் விரும்பாதுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதில் பெஸ்டா இருக்குன்னு விரும்புங்க. அதற்காக போராடுங்க, அதற்காக கிரயம் செலுத்துங்க, தேவனோடு அதிக நேரத்தை செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு, ஈஸியா மேலே வர முடியாது. சிலதை போராடி தான் நம்ம மேலே வர முடியும். ஆனால் வேலிக்குள் இருந்து போராடினால்
ஆமே, நம்முடைய போராட்டத்துக்கு பலன் உண்டு. அதான் ரெண்டாவது வேடு. அவன் சாத்தானே சொல்லுவான், ஆமே, நீர் அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர். அந்த வேட 10 வருது. சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அடுத்து, அவன் கைகளின் கிரியை நீர் என்ன செய்தீர்? ஆசீர்வதி. அப்படின்னு என்னன்னா, அவன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, அதான் அர்த்தம். அப்போ மற்றவங்க பிரயாசப்படுறாங்க, பலன் கிடைக்கல. ஆனா இவன் வேலிக்குள் இருந்து இவன் பிரயாசப்பட்டனால அவன் எதற்காக பிரயாசப்பட்டானோ அதற்கான ரிசல்ட் அவனால பார்க்க முடிந்தது. நீ ஹார்டர் பண்ணு, நல்லா உழைங்க, சும்மாவே இருக்க, ஹார்டர் பண்ணிக்கிட்டே இருங்க, கரையம் செலுத்துங்க, நேரம் கிடைக்கும்போது அப்பா சமத்து ஓடி வாருங்க, அவரோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. உன் பிரயாசம் வீணாய் போகவே போகாது. ஏன்னா நீ எதுக்குள்ள இருக்கிற? நான் வேலிக்குள்ள இருக்கிறா, கர்த்தரனுடைய அரணாக இருக்கிற. என்ன வேர்டு இல்லை, இப்படிலாம் என்ன பேசுவேன்னு நினைச்சே பார்க்கல. ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எனக்கு சண்டே சர்வீஸை காட்டிலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் என்னை அப்படி தூக்கி விடுது. ஏன்னா எல்லாம் வந்ததுக்கப்புறம் போன வாரம் அப்படி தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். எனக்கு 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் ஆண்டவர். வந்து நின்னுக்க மைக்கை பிடிச்ச பிறகு தான் வார்த்தையே தருகிறார். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார். ஆமே, என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு பாஸ்டர், நான் உழைக்கிறேன், ஆனால் பலன் இல்லைன்னா வேலி எங்கேயோ கோட்டை விட்டுட்டோன்னு அர்த்தம். வேலி எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம். நான் பிரயாசப்படுறேன், அதற்கான ரிசல்ட்டை பார்க்குறேன்னா நீ வேலிக்குள் இருந்து பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாய். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆர்டர் பண்ணுங்க, நல்லா உழைங்க. சண்டேஸ் கிளாஸ் ஊழியத்தை நல்லா உழைங்க. கேர்சல் ப்ரேயரில் நல்லா ஆர்டர் பண்ணுங்க, உழைங்க. வேலைக்குள்ள உங்கள் சொந்த குடும்ப வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு நல்லா பிரயாசப்படுங்க. சீக்கிரமே எழும்புங்க, நல்லா ஆர்டர் பண்ணுங்க, சோம்பேறிகளாக இருக்காதுங்க. அவனை சும்மா இருந்து ஆசீர்வதிக்கல, அவன் கையின் கிரியை அவன் பிரயாசப்பட்டான், உழைத்தான். வேலி அடைச்சதுனால நான் சும்மா இருந்து ஆசீர்வாதம் இல்லை. நீ வேலிக்குள் இருந்து நீ பிரயாசப்படு, ஆர்டர் பண்ணு, சும்மா இருக்கவே இருக்காது, உழைச்சிக்கிட்டே இரு. நமக்கு இளைப்பாறுதல் பரலோகத்துக்கு போன பிறகுதான், அது வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்போம். என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, வேலிக்குள் இருந்து. வேலிக்குள் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? மூணாவது ஒன்று, வேலி போட்டா சத்துரு எதெல்லாம் கொண்டு போனானோ அது எல்லாம் திரும்ப ஆண்டவர் யோபுக்கு கரத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அப்படிதானா? உண்மைதானா? அவன் ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போனான், பிடுங்கி கொண்டு அவன் கையில கொடுத்தாரு. அவன் வேலைக்காரங்களை கொண்டு போனான், பிடுங்கி கொண்டு யோபுக்கு கையில கொடுத்தாரு. ஓ, என் உடம்பு புல் அரிக்குது. ஐ லவ் யூ ஜீசஸ். 10 பிள்ளைகளை கொண்டு போனான், அதை பரலோகத்தில் ஆண்டவர் கொண்டு போனார். அடுத்து திரும்ப 10 பிள்ளைகளை கொண்டு யோபுக்கு கையில் கொண்டு கொடுத்தார். கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக சொல்ல போனா எல்லாற்றையும் ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்தார். திரும்பவும் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அவன் 4ஆம் தலைமுறை மட்டும் உயிரோடு இருந்தான் இருக்கு இந்த சோதனை காலத்துக்கு அப்புறம். 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். வேலி இருந்தா சாத்தா எதெல்லாம் கொண்டு போனானோ அவன் கையிலிருந்து பிடுங்கி கர்த்தர் திரும்ப யோபு கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இதனை எப்போ கொடுத்தாருன்னா சிறையிருப்பை மாற்றினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? வேலிய போட்டாரு, போட்டுட்டு திரும்ப கொண்டு கொடுத்தாரு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன நம்புற இடத்துல வைப்பாரு. ஐயோ ஐயோ, நான் ரிசீவ் பண்றேன். மனோஜ இந்த ஊர்ல கர்த்தர் நம்புறோம்னா கர்த்தர் வைப்பாரு.
எல்லா ஊழியர்களை போல மனோஜ் இல்லை, எல்லார காட்டிலும் பெஸ்டா கத்த மனோஜை வைப்பார். ஐ ரிசீவ். எல்லா சர்ச்சை போல இந்த சர்ச்சை இருக்காது. இப்போ ஒருவேளை இது இப்படி இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், டிக்ளேர் பண்றேன், இந்த சபை நம்பர் 1 மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஐ ரிலீவ் ஜீசஸ். அப்போ ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய பிரயாசத்துக்கான பலம் உண்டு. சத்துரு திருடி விட்டு போனது வேலி எடுத்த போதும் அவன் எல்லாம் கொண்டு போனான். நான் நினைக்கிறேன் தேவனை சாத்தானுக்கு இன்னும் அறியலைன்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சான்னா அவனுக்கு தெரியலை. வேலி எடுத்துட்டு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கொண்டு போட்ட போது திரும்ப ஆண்டவர் இவனுக்கு இதெல்லாம் கொடுப்பார்னு அவனுக்கு தெரியாம போயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 500 கழுதை எடுத்த உடனே சாத்தானுக்கு தெரியலை இனி ஆண்டவர் இவனுக்கு 1000 கொடுக்க போறான்னு. இவனு என்ன செய்யலை? தெரியலை. தெரிஞ்சா எடுத்துருக்க மாட்டான். அவன் நினைச்சான் வியாதியை கொண்டு போட்ட உடனே இதுல செத்து போறான்னு நினைச்சான். முட்டாள் சாத்தானே. அவனுக்கு தெரியல இந்த வியாதி கொடுத்த ஆண்டவர் சுகத்தை கொடுப்பான்னு. அவனுக்கு என்ன செய்யல? தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். ஆமென். அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எப்படி செஞ்சார் தெரியுமா? ரெட்டிப்பா கொடுத்தார். இப்ப சிறையிருப்பான்னு வேலி போட்டுட்டார். இப்பவும் சுத்தி பார்க்கறான். வேலி போட்டு திரும்பவும் சாம்பல்ல உட்கார்ந்தவன் ஓட்டை எடுத்து சுரண்டினவன் திரும்ப அந்த ஊர்ல கெத்த ஆண்டவர் வாழ வைக்கிறார். நான் சொல்றேன், சத்துரு எதெல்லாம் பிடிக்கி கொண்டு போனானோ அதை திரும்ப இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து விடாதுங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆண்டோட சமூகத்தில் வாங்க, உட்கார்ந்து ஆளுங்க. இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்ற பிள்ளைகளை சொல்கிறேன், ஆண்டவர் விட்டுறாதுங்க. உறுதியாக இல்லைங்க ஆண்டவர்கிட்ட. இந்த மாதத்தில் சத்துரு பிடுங்கினதெல்லாம் உங்கள் கையில் கர்த்தர் கொண்டு வந்து தருவார். மனுஷனை பார்க்காதுங்க, மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை கேட்காதுங்க. ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்குவோங்க. வேலிக்குள்ள சபை என்பது வேலியாக்கும். போகிற சண்டே நாங்கள் அதை பேசணும், எப்படி வாழணும்னு பேசணும். ஏன்னா அது நம்ம கட்ட வேண்டிய வேலை. இன்றைக்கி நான் சொன்னது இது நம்ம கட்டுற வேலையில் கர்த்தரே நமக்காய் கட்டி வச்ச வேலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு முடிக்க மனசு இல்லை, ஆனால் இனி பேச வேடையும் இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடும். ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்து உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினே சிற்றித்தீ சீர்படுத்தினே புறமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. வலது கரத்தை உயர்த்தி எனக்கு நீருண்டு கலங்கின உன் கரம் என்னை நடத்தியதே. சொல்லுங்க, எனக்கு வெரி குட். கலங்கின உன் கரம் என்னை நடத்தியதே. தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசு என்னுடைய அரண். என் குடும்பத்துக்கு இயேசு அரண், என் சரீரத்துக்கு இயேசு அரண், என் ஜீவனுக்கு இயேசு அரண். இயேசு எனக்கு அரணாக இருப்பதனால் கர்த்தர் என்னை
நிச்சயமாய் நம்பர் 1 இடத்துல வைப்பார். கர்த்தர் நிச்சயமாய் என் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் சாத்தான் பறித்து கொண்டு போனதை, திருடி கொண்டு போனதை என் கையிலே திரும்ப கொடுப்பார். எனக்கு நீருண்டு கலங்கின நேரம். தேங்கிலோ என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்து என்னை நடத்தியதே. இந்த வேடை விட்டுறாதுங்க. எல்லாமே இங்க வந்தப்புறம் அப்பா தந்த வேடு. இங்க வந்தவங்க பாக்கியசாலிகள். மற்றவடத்தை இந்த வேடை கேட்க சொல்லுங்க. இந்த ஆசீர்வதிக்கப்படட்டும். எனக்கு இயேசு இருக்கிறாரு. இயேசு என்னுடைய அரண். ஆமென். நல்ல பிதாவே, இந்த உபவாச ஜெபத்தை வந்து எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை இந்த சபையை நம்பர் 1 நீர் வைப்பீரப்பா. சத்துரு பிடுங்கினதை இந்த மாதத்தில் எங்கள் கையில் போட்டு தொடுப்பி. ஐ லவ் யூ ஜீசஸ். ஐ லவ் யூ.